ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி சாஃப்ட்வேர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சூப்பர் மார்க்கெட் மாடலில் பில்லிங் ஆப்ஷனில் இருக்கிற ஃபியூச்சர்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திடுங்க. நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்லுக்கு வந்துடும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சேல்ஸில் போய்ட்டு இன்வாய்ஸ் என்ட்ரிக்கு போகிறோம். சேல்ஸ் என்ட்ரி, அதுக்கு ஃபங்க்ஷன் கீ எஃப்ஐ கீ ஷார்ட்கட் இல்லை, எஃப்ஐ எழுத்துனீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு பில்லிங் ஸ்க்ரீனுக்கு போயிடும். ஓகே, இதில் பார்த்தோம்னா இது மல்டி யூசர் சிஸ்டமு. சிங்கிள் யூஸராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மல்டி யூஸராகவும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தோன்னா இது கவுண்ட்ரு, ஏ கவுண்ட்ரு, இது இன்வாய்ஸ் நம்பரு, அடுத்தது டேட்டு டைமு, இதுக்கு முன்னாடி பட்ட ப்ரீவியஸ் இன்வாய்ஸ் நம்பர்னுடைய வேல்யூவு, லாஸ்ட்டு இதுக்கு முன்னாடி பட்ட பில் வேல்யூ. இந்த இடத்துல பில் பிரிண்டிங் பார்த்திங்கன்னா தமிழ் ஆப்ஷன் இங்கிலீஷ் ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம். இது 2 டைம்லேயே மாற்றிக்கலாம். பில் போட்டுட்டு இருக்கும்போதே ஃபைனல் ஸ்டேஜில் கூட நமக்கு தமிழில் வேணுனாலும் தமிழ் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம், இங்கிலீஷ் வேணுனாலும் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரீட்டைல் ப்ரைஸ் அண்ட் ஹோல்சேல் ப்ரைஸ் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு தெர்மல் ரோலில் தெர்மல் பிரிண்டரில் பிரிண்ட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்குது 3 இன்ச்சுக்கு. இதில் 2 ஆப்ஷனும் உங்களுக்கு 3 இன்ச்லேயே கவர் ஆகி வரும். அடுத்தது பார்த்தோம்னா உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸை க்ரியேட் பண்ணி வச்சிட்டோம்னா கஸ்டமர் கோட் கொடுத்தோ அல்லது மொபைல் நம்பர் கொடுத்தோ அல்லது அவர் பேர் கொடுத்தோ நமக்கு இன்வாய்ஸ் பண்ணலாம். அவங்களுக்கு கஸ்டமர் நேம் கொடுத்து இன்வாய்ஸ் பண்ணும்போது அவங்க லெஜரில் அவங்க பாயிண்ட்ஸு கால்குலேட் ஆகி ஸ்டோர் ஆகும். ஓகே, அடுத்தது பார்ப்போம். இதில் டேர்ம்ஸ் பார்த்திங்கன்னா கேஷ் பில்லாக போட்டுக்கலாம், கிரெடிட் பில்லாக போட்டுக்கலாம், கிரெடிட் கார்டாக போட்டுக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸு செக்கு, கூப்பனு, மல்டிபிள் இதெல்லாமே இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே, இப்போ இந்த ஸ்க்ரீனுடைய கலர் எப்படி மாற்றுறது, பேக்ரவுண்ட் கலர் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ப்ளூ கலரில் இருக்குது, இதே வந்து லெட்டர்ஸ் கலர் வந்து எல்லோவாக இருக்குது. அதை எப்படி மாற்றுறதுன்னா மாஸ்டர் ஃபைலில் போய்ட்டு பில்லிங் செட்டப்புக்கு வந்துடுறோம். இதில் பேக் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பேக் கலரில் போய்ட்டு நமக்கு தேவையான கலர், பேக்ரவுண்ட் ஒயிட் வைக்கிறேன். அதே ஃபாண்ட் கலர் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு ரெட்டு. ஃபாண்ட் கலர் செலெக்ஷன் கலர் வந்து ப்ளூ. இந்த மாதிரி வச்சுட்டு ஓகே பண்ணிடுறேன், கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இப்போ போய்ட்டு இன்வாய்ஸ் என்ட்ரிக்கு போகும்போது, பில் என்ட்ரிக்கு போகும்போது பேக்ரவுண்ட் கலர் மாறிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரீனுடைய பேக்ரவுண்ட் கலர் நமக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பார்கோட் ஆப்ஷன் இருக்குது. பார்கோடில் பார்த்தோம்னா பார்கோடை ஸ்கேன் பண்ணுறோம். ஸ்கேன் பண்ணும்போது டிஃபால்ட்டாக அந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்துடும். எம்ஆர்பி, ரேட்டு, ப்ராடக்ட் நேம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் டிஃபால்ட் குவான்டிட்டி 1ன்னு வந்துட்டு மல்டிப்ளை ஆகி அடுத்த லைனுக்கு வந்து நின்றுக்கும் கண்ட்ரோலு. ஓகே, இந்த 7.64ங்கிறது என்னென்னா இந்த பில் போட அது அந்த பில்லுக்கு உண்டான ப்ராஃபிட் இந்த இடத்துல கால்குலேட் ஆகிட்டே வரும். இப்போ அடுத்த ஐட்டம் போடுறேன், இந்த மாதிரி போட்டுகிட்டே வரேன். வரும்போது இப்போ 217 ரூபா பில் வேல்யூ, டோட்டல் குவான்டிட்டி 5 குவான்டிட்டிஸு, சேவிங்ஸ் 60 ரூபா. டுடே சேவிங்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். டுடே சேவிங்ஸுன்றது எம்ஆர்பிக்கும் சேல் ப்ரைஸ்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் தான் வந்து சேவிங்ஸ். இப்போ இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா 10 ரூபா எம்ஆர்பி, 9 ரூபாய்க்கு விற்கிறோம். அப்போ அந்த கஸ்டமருக்கு இதில் 1 ரூபி சேவிங்கு, அதுதான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது 85, இது 56. இதுக்கு ஒன்றான டிஃப்ரெண்ட் அப்படியே கால்குலேட் ஆகிட்டே வந்துட்டு இந்த 217 ரூபா பில்லுக்கு அந்த கஸ்டமருக்கு 60 ரூபா சேவிங்ஸு எம்ஆர்பியோட குறைச்சி கொடுத்துருக்குறோம். ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா இப்போ பார்கோட் ஸ்கேன் பண்ணிகிட்டே வரோம். ஒரு ஐட்டத்துக்கு பார்கோடு ரீட் ஆகலை, அப்போ ஒரு என்ட்ரு அடிக்கிறோம், கோடுகிட்ட வந்து நிற்கும். உஜாலா அடித்தா உஜாலாவில் என்னென்ன வேரியன்ட் இருக்குதுங்கிறது வந்துடுது. அதில் செலக்ட் பண்ணி எத்தனை அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஹமாம் 10 ரூபா, 32 ரூபா, 44 ரூபா, 50 ரூபா, 32 ரூபா மாதிரி. இப்போ 50 ரூபியில் ஒன்று செலக்ட் பண்ணுறேன். அதில் ஒரு 6 பீஸ்னால் 6 பீஸ் வந்துடும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா ஆல்ரெடி போட்ட ப்ராடக்ட்டே இன்னொரு டைம் ரிப்பீட்டாக வருது, அடுத்தது வருதுன்னா அதே கோடை ஸ்கேன் பண்ணும்போது குவான்டிட்டியில் மட்டும் போய் அப்டேட் ஆகிக்கும், பேரண்ட்டில் போயிட்டு அப்டேட் ஆகிடும். ஓகே,
இப்போ இந்த மாதிரி ஐட்டம் போட்டிருக்கிறோம். சப்போஸ் ஒரு ஐட்டம் இல்லை, அது பில் போடணுன்னா இந்த கோடில் 4 ஜீரோ அடிச்சுட்டு எம்ஆர்பி நாமளே கொடுத்துக்கலாம். 4 ஜீரோ அடிச்சுட்டு இந்த மாதிரி ரன் டைம்லேயே நம்ம ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ப்ராடக்ட் செட்டப்பில் போய் அப்டேட் ஆகாது, இந்த பில்லுக்கு மட்டும் நமக்கு வரும். ஆனால் இன்றைக்கி டே வைஸ் சேல்ஸில் வந்துடும், அந்த வேல்யூ வந்துடும். ஓகே, இப்போ பார்த்தோம்னா அவ்வளோதான். இப்போ இந்த பில்லை முடிக்க போகிறோம். அதுக்கு வந்து எண்டு கீ ப்ரெஸ் பண்ணால் இங்கே இருக்கிற கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா பார்கோடில் இருக்கிற கண்ட்ரோலு கேஷ் கலெக்டடுக்கு வந்துடும். இப்போ அந்த கஸ்டமர் ஒரு 1000 ரூபாய் தராங்க, பேலன்ஸ் நம்ம எவ்வளோ ரீஃபண்ட் பண்ணணுங்கிறது இங்கே காமிச்சிரும். சரி, ஃபைனல் ஸ்டேஜில் வந்து எனக்கு ஒரு ஐட்டம் வேண்டான்றாங்க. அப்போ இந்த ஐட்டம் வேண்டாங்கும்போது டெலிட் அழுத்தணுமா, அந்த ரோ டெலிட் ஆகிடும். ஓகே, எந்த ஐட்டம் வேண்டாமோ அந்த ஐட்டத்து மேலே வச்சு டெலிட் அழுத்தணும்னா நமக்கு அந்த காலம் டெலிட் ஆகிடும், அந்த ரோ டெலிட் ஆகிடும், நமக்கு வேல்யூ குறைஞ்சி போயிடும். சரி, ரைட்டு. அடுத்தது பார்த்தோம்னா இதே ஒரு ஐட்டம் ரிட்டர்ன் ஆகுது, அப்போ குவான்டிட்டியில் வச்சு மைனஸ் கொடுத்து குவான்டிட்டி கொடுத்தோம்னா நமக்கு ரிட்டர்ன் என்ட்ரியாக எடுத்துக்கும் இதில். அடுத்தது பார்த்தோம்னா இப்போ இங்கிலீஷில் வேணாலும் பிரிண்டிங் கொடுத்துக்கலாம், தமிழில் வேணாலும் பிரிண்டிங் கொடுத்துக்கலாம். அடுத்த ஒரு ஐட்டம் போடுறான், ஒரு 100 எக்கு போடுறான். சப்போஸ் இதில் ரேட்டை குறைச்சி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ அது என்ன ப்ரைஸுக்கு வந்தால் தானே நமக்கு தெரிஞ்சால் தானே நம்ம குறைக்க முடியும். அப்போ குவான்டிட்டியில் வச்சு ஸ்டார் அடிச்சுன்னா என்ன ரேட்டுக்கு வந்திருக்குது, 4 ரூபா 80 பைசாவுக்கு வந்திருக்குது, 5 ரூபா செல்லிங் ப்ரைஸு, 6 ரூபா எம்ஆர்பி. அப்போ 4 ரூபா 90 பைசா நான் ரேட் எடிட் பண்ணி கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கன்ஃபார்ம் பண்ணேன்னா இப்போ இங்கிலீஷில் இருக்குது பில்லு, கன்ஃபார்ம் பண்ணேன்னா இந்த இன்வாய்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். எஸ் கொடுத்தா பிரிண்ட் ஆகிடும், நோ கொடுத்தா நமக்கு வியூ வந்துடும். இதில் பார்த்தோம்னா நேமு, அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, ஜிஎஸ்டி நம்பரு, டேட்டு, டைமு, பர்டிகுலர்ஸு, எம்ஆர்பி, ரேட்டு, குவான்டிட்டி, வேல்யூ, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துருக்குது. இதனுடைய பில் வேல்யூ எவ்வளோ வந்துருக்குது, டோட்டல் ஐட்டம், டோட்டல் குவான்டிட்டி, எவ்வளோ கேஷ் கொடுத்தாங்க, எவ்வளோ ரீஃபண்ட் வாங்கினாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடுது. ஓகே, இப்போ அடுத்த இன்வாய்ஸ் போட்டுட்ருக்குறோம், ஸ்கேன் பண்ணி போட்டுட்ருக்கிறோம். போட்டுட்ருக்கும்போது இது ஒரு பெரிய லாங் பில்லு. இந்த பில்லில் பார்த்தோம்னா ஒரு 100 ஐட்டம் போட வேண்டியது இருக்குது. பேர் அடித்தோம், இதில் பில் போட்டுக்கலாம். அதுக்குள்ளே இடையில ஒரு 2 ஐட்டம் வாங்கிட்டு ஒருத்தர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இதை டெம்பரவரியாக ஹோல்டு பண்ணி வச்சிடலாம். அது எப்படின்னா சஸ்பெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சஸ்பெண்டில் போயிட்டு ஏதோ ஒரு நேமோ அல்லது கோடோ, ரெஃபரன்ஸ் நம்பர், ஏன்னா திருப்பி நம்ம எடுக்கிறதுக்கு தெரியறதுக்காக கொடுத்துட்டு சஸ்பெண்ட் பண்ணிடுறோம். இப்போ அடுத்த பில் போடலாம். அந்த 2 ஐட்டத்துக்கு பில்லை போட்டு பில்லை எடுத்துடுறோம். இப்போ ஆல்ரெடி டெம்பரவரியாக போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எடுக்கிறதுக்கு ஃபங்க்ஷன் கீ F6 அடித்தோம்னா நமக்கு அந்த சஸ்பெண்ட் பண்ணது வந்து இங்கே லோட் பண்ணோம். இப்போ F6 அடிச்சிட்டோம். இதில் வந்து நம்ம சஸ்பெண்ட் பண்ணி இதில் வந்து ஒன்றுக்கு மேலே நிறையா ஐட்டம் கூட நம்ம சஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நாம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சது 10, 20, 30 அப்படிங்கிற நம்பர் போட்டு சஸ்பெண்ட் பண்ணி வச்சோம். திருப்பி அதை கண்டினியூ பண்ணலாம். என்ட்ரு அடித்தோம்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும், இன்வாய்ஸ் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். இப்போ அதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தோம்னா பில் எடுக்கிறோம், எண்டு பண்ணி பில் எடுக்கலாம். ஓகே, இப்போ பில் எடுத்தாச்சு. அடுத்தது பார்த்தோம்னா இந்த கன்ஃபார்ம், இப்போ பில்லு எடுக்கிறதுக்கு கன்ஃபார்மு, லாங் பில்லை வந்து டெம்பரவரியாக ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு சஸ்பெண்டு. இந்த ரிவ்யூன்னா எதுக்குன்னா இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி பில் போட்டிருப்போம். இந்த மாதிரி என்ட்ரி போடும்போது கடைசி ஸ்டேஜில் பில்லை வெரிஃபை பண்ணுறோம்.
அப்போ இந்த ரிவ்யூ கொடுத்தோம்னா குவான்டிட்டியில் போய் கர்சர் நின்றுக்கும். இப்போ கிராஸ் செக் பண்ணுறதுக்காக குவான்டிட்டிலேருந்து அப்படியே அந்த ப்ராடக்ட் நேமை படிச்சுட்டு எத்தனை குவான்டிட்டி கரெக்டாக இருக்குதா அப்படின்றது செக் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். கேன்சல்னால் இந்த டோட்டல் பில்லையே கேன்சல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஒரு ஐட்டம் வேண்டாம்னா அந்த ஐட்டம் மேலே வச்சு டெலீட் பண்ணுறோம். அதே வந்து கேன்சல்னால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறது எல்லாமே கேன்சல் கிளியர் ஆகிடும். இந்த 368 ரூபாங்கிறது இதுக்கு முன்னாடி போட்ட பில் வேல்யூ. எதுக்காகனா ஒரு ரஷ்ஷான டைமில் நம்ம இன்வாய்ஸ் போட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு கஸ்டமருக்கு போட்டு முடிச்சுட்டு அடுத்த கஸ்டமருக்கு என்ட்ரி போட்டுக்கிட்டே இருப்போம். அந்த பில்லை எடுத்து அந்த கஸ்டமர் கையில் கொடுத்துருவோம். அவர் அமௌண்ட் எடுக்கிறதுக்குள்ளே நம்ம அடுத்த பில் பாதி என்ட்ரி போட்டுட்ருக்கலாம். அப்போ அந்த பில்லை வாங்கி பார்த்தா தான் நமக்கு வேல்யூ தெரியும். அதுக்கு பதிலாக இந்த அடுத்த பில் கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் ப்ரீவியஸ் பில் அமௌண்ட்டை மேலே ஷோ பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நம்ம அந்த பில்லை பார்த்து வாங்க தேவையில்ல, இங்கே ஸ்க்ரீனை பார்த்தே நம்ம இது ப்ரீவியஸ் பில் வேல்யூவை வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா ப்ராடக்ட் செட்டப்பு. ப்ராடக்ட் செட்டப் எதுக்குன்னா டைரெக்டாக இங்கேருந்து பில்லிங் ஸ்க்ரீன்லேருந்தே ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் வருதுன்னா நம்ம போய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் போய்ட்டு நியூவாக ஆட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரெகுலர் கஸ்டமர்ஸ். திடீர்னு ஒரு கஸ்டமர் வராரு, அவர் கஸ்டமர் பேரை க்ரியேட் பண்ணி லெஜரில் இன்வாய்ஸ் பண்ணணும்னா ரெகுலராக டக்குன்னு கஸ்டமர் செட்டப்பில் போய்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ரெசிப்ட். ஒரு கிரெடிட் பில் வாங்கிட்டு போயிருக்காங்க, அதில் பார்ட் பேமெண்ட் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அந்த பார்ட் பேமெண்ட்டை வர வைக்கிறதுக்கு டக்குன்னு ரிசிப்ட் என்ட்ரியில் போய்ட்டு பார்ட் பேமெண்ட் வர வச்சுக்கலாம். இது அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ திடீர்னு என்ட்ரி போட்டுட்டுருக்கிறோம், ஒரு கஸ்டமருடைய ரெகுலர் கஸ்டமருடைய ஸ்டேட்மெண்ட் வேணும். பழைய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது, அதை பார்க்கணுன்னா அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் போய்ட்டு அந்த கஸ்டமர் பேர் அடிச்சுட்டு ஓல்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துக்கலாம். பாயிண்ட் ரிஜிஸ்டர். ரெகுலர் கஸ்டமர்ஸுக்கு வந்து 100 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்டில் மொத்தமாக எவ்வளோ பாயிண்ட் வச்சுருக்காங்க, ஒரு இண்டிவிஜுவல் கஸ்டமர் வந்து எவ்வளோ பாயிண்ட் வச்சுருக்குறாங்க அப்படின்னு அடிச்சோம்னா இதில் நம்ம பாயிண்ட்ஸை பார்த்துக்கலாம். அந்த கஸ்டமர் இந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரைக்கும் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கிறாங்க, அங்கே எத்தனை இன்வாய்ஸ் வாங்கியிருக்காங்க, அந்த இன்வாய்ஸ்க்கு எவ்வளோ பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துக்கலாம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா இங்கேயே ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஓகே, அதேமாதிரி பில் பார்த்திங்கன்னா கேஷ் பில், கிரெடிட் கார்டு, இந்த ஆப்ஷன் எல்லாம் இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் பண்ணும். அந்த இதில் நம்ம என்ட்ரி போட்டுக்கலாம். கஸ்டமரை கெட் பண்ணுறது பார்த்திங்கன்னா கோட் நம்பரை வச்சு கெட் பண்ணிக்கலாம், இல்லைனா மொபைல் நம்பரை வச்சு கெட் பண்ணிக்கலாம். இல்லைனா F10 அடித்தோம்னா எல்லா கஸ்டமரையும் ஷோ பண்ணிடும். அதில் பூபதின்னு அடித்தா பூபதியில் 2 ஏரியாவில் பூபதி இருக்குது. அப்போ நம்ம அந்த ஏரியா வச்சு நம்ம இங்கே கெட் பண்ணிக்கிறோம். கெட் பண்ணோன்னா 324 ரூபாய்க்கு 320 இந்த பில்லுக்கு உண்டான பாயிண்ட்டு 3.24. இது வந்து ஓப்பனிங் பாயிண்ட், இதுக்கு முன்னாடி அவர் வச்சுருந்த பாயிண்ட்டு. இது இந்த பில்லுக்கு உண்டான பாயிண்ட்டு. மொத்தம் க்ளோசிங் பாயிண்ட் எவ்வளோ வச்சுருக்கிறாரு, 6.65. இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இன்வாய்ஸ்லேயே பிரிண்ட் ஆகி வந்துடும். கன்ஃபார்ம் பண்ணுறேன், நோ கொடுக்குறேன். இதில் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து இதில் பிரிண்ட் ஆகி வந்துடும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.